Hi guys, this is me. Actually இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு எது காரணமா இருக்கும் அப்படினு பீப்பிள்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறது சரி இல்ல நிறைய பேரோட வியூஸ் எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியாவோட manufacturing செக்டார் தான் இந்த ஃபியூச்சர்ல வந்து ஒரு மிகப்பெரிய growth வந்து பார்க்க போகுது. பட் ஆனா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பீப்பிள்ஸ் அதாவது என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படினு பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டாரோட பீக் வந்து மிக பெருசா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து இப்போ வரைக்குமே இந்த தாக்கம் குறையல. இந்தியாவோட ஜிடிபிக்கு கிட்டத்தட்ட 40% மேல வந்து இந்த சர்வீஸ் செக்டார் தான் வந்து ப்ரோன் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா ஃபியூச்சர்ல வந்து சம்பந்தமே இல்லாம மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எப்படி பாசிபிள் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஃபேக்ட் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னு சொல்றாங்களே இது வந்து கடந்த ஒரு 10 வருஷத்துல எந்த growth அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2012 இருந்து 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட 4.29% காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் வந்து ஹையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து இந்த ஜம்ப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜம்ப் தான். அதாவது வந்து இதெல்லாம் ஒரு growth தானே அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு மிகப்பெரிய growth அப்படின்னு நம்மளே சொல்ற அளவுக்கு இருக்கு. பட் இன்ஃபேக்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022 அதாவது வந்து 2022 அப்ப கிட்டத்தட்ட வந்து 100 மில்லியன் நியூ ஜாப்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார்ல நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னும் அண்ட் அட் த சேம் டைம் 2022 அப்ப நம்மளோட ஜிடிபிக்கு 25% மேல வந்து சர்வீஸ் செக்டார் தான் கான்ட்ரிபியூட் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து இதெல்லாம் வந்து நான் ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி சொல்லிட்டேன். இன்ஃபேக்ட் நானே ஒத்துப்பேன். பட் இதுக்கப்புறம் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா இதெல்லாம் பாசிபிளா அதாவது ஒரு நார்மலான ஒரு நடக்காதா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம்னா இன் ஷார்ட் வந்து இப்போ இந்தியாவில் வந்து 3 இண்டஸ்ட்ரி அதாவது 3 மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ இருக்கிற growthல இது 3 தான் காரணம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி, இதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அஃப்கோர்ஸ் இ காமர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பூமை சந்திச்சிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி அதாவது சைனாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து ஒண்ணுமே இல்லைனாலுமே நம்மளோட செல்ஃப் சஃபிஷியன்ஸுக்கும் சரி இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரிக்கும் நம்ம வந்து ஈஸியாக சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, எலக்ட்ரிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்கலுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது வந்து இதுக்கும் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து ஹையஸ்ட் வால்யூம் ஆஃப் கரண்ட்டை வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல வந்து வேலை செய்யும். ப்ரிடாமினா சும்மா ஆன் த ஹோலாக சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து டிசி டைரக்ட் கரண்ட்லையும் பேட்டரிஸ்லையும் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இது ரெண்டுத்துக்கும் வேற வகையான வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் மெட்டல் அதாவது வந்து அயன், காப்பர் இந்த மாதிரியான பியூர் மெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய மெட்டலாய்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அதாவது மெட்டல்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி செமிகண்டக்டர்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இதுதான். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. இது நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். சரி, இப்போ நம்ம கம்மிங் டு டாபிக் என்னன்னா சைனா வந்து இது எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் சரி இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியிலையும் சரி ஒரு மிகப்பெரிய முன்னோடியாக இப்போ வளர்ந்து நிற்கிறாங்க. பட் ஆனால் இந்தியா வந்து இந்த எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஓரளவு growth அடைஞ்சிருக்காங்க. நம்ம அடுத்த ஆஸ்பெக்டை போய் டிஸ்கஸ் பண்ண போனோம்னா இந்தியாவில் அதிகமான எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி வரவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமான கனிமங்கள்லாம் தேவை, அதாவது வந்து மினரல்ஸ்லாம் தேவை. இதை வந்து இங்கே எடுக்கவே முடியாது. ஆக்சுவலாக வந்து இது எடுக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். கேன்சர் வரும், ஆனால் ஸ்கின் டிசீசஸ் வரும், நிறைய டிசீஸுக்கு வந்து ப்ரோன் ஆகும். இதையும் மீறி தான் சைனீஸ் மக்கள் வந்து இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தன்னோட நாடு வளர்ச்சி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளால இது பண்ண முடியாது. நம்மளால இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எந்த கண்ட்ரியோட மக்கள்னாலையும் இதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்தியானால எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸில் பெரிய ஷைன் பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் வந்து அடுத்தடுத்த ஷெடியூல்ஸில் போய்கிட்டே இருந்தோம்னா இன்னும் ஃபியூச்சரில் வந்து நிறைய கண்ட்ரிஸோட ஆட்டோமேஷன்ஸ் அண்ட் மிஷினரி எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஆப்பிள் கூட வந்து இந்தியாவில் செட் பண்ணலாம், ஒரு கொலாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அண்ட் அந்த ஹோல் வந்து இதனால இந்தியன் ரிசோர்ஸஸ்க்கு அதாவது வந்து இந்தியாவோட விவசாய நலங்கள் இல்லைன்னா கனிம வளங்கள் இதுக்கு ஏதாவது பாதிப்பு அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நிறைய பாதிப்புகள் கண்டிப்பாக அடையதான் செய்யும். இதை வந்து நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன், இதுலேயும் நடக்கும். ஸோ யாருக்கும் தீமை விற்காத வகையில் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இது எல்லாத்தையும் கொண்டு போகணும். எல்லாத்தையும் ப்ராப்பர் மெஷரில் கொண்டு போனால் பாசிபிள் இருக்குது. இதுதான் வந்து என்னோட ஒரு சஜஷன். நம்ம யாருக்கிட்டையும் நிலத்தை வந்து அடித்து பிடுங்கவும் கூடாது. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து நிலமே வேணாம் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது. யாருக்கும் பிரச்சனை இல்லாத வகையில் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வேலை பார்க்கணும். இப்படி பண்ணால் வந்து கண்டிப்பாக இந்தியாவோட growth வந்து மிக அதிகமாக போகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் வந்து என்னோட கருத்து இதுதான். சிம்பிளாக வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க இல்லை என்கிட்ட கேட்குறாங்க, என்னோட நல்லா வந்து நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாமே, என்கிட்ட வந்து ஒருத்தவங்க நிலத்தை கூட இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்னா இன்ஃபேக்ட் எனக்கு கோவம் வரதான் செய்யும். இது உண்மையான விஷயம் தான். அது இந்த மாதிரியான ஹிண்டன்ஸ்லாம் நம்ம குறைச்சி நிறைய இடங்கள் வந்து யூஸ் ஆகாமல் இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது. இந்த மாதிரி இடத்துல இந்த ஃபேக்ட்ரிஸ் வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து அதை ஆப்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட அப்ளிகேஷன். ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் என்ன வீடியோ பேசணும்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் Scific, சைனோரா.